சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல் நாள் நடக்குது. நேற்றுக்கு பட்ஜெட் நம்முடைய நிதியமைச்சர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே கொதிக்கின்ற ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிற பிரச்சனையை பற்றி எங்களுடைய கோவை தெற்கு தொகுதியுடைய எம்எல்ஏ சபாநாயகருக்கு ஒரு காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவனஈர்ப்பு தீர்மானம் இந்த டாஸ்மாக் சம்பந்தமாக விவாதிக்க வேண்டும் என்று தந்திருக்கிறார்கள். அதனுடைய முடிவு என்ன என்பது இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னால் தெரியும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தினாலே செய்யப்படுகின்ற வியாபாரம் டாஸ்மாக், அந்த அரசாங்கத்தினால் செய்யப்படுகின்ற வியாபாரத்திலே தவறு இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, நிறைய குளறுபடிகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 6/3 அன்று ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு அனுப்பியிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு தனியார் மீது அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனங்கள் மீது தவறு இருந்தால் அதை ஈடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் அரசாங்க நிறுவனமே தவறு செய்ததாக, ஊழல் செய்ததாக, கிக்பேக் வாங்கியதாக சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதன் மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. இது ஒரு புறம். என்ன குற்றம் சாட்டியிருக்கிறது என்பது பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் விரிவாக விளக்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்களிலே நாங்கள் பத்திரிகையாளர்கள் சந்தித்து வருகிறோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ஃப்ளாஷ்பேக், நான் அதை மிக சிறிய அளவிலே ஒரு என்ன சொல்ல நட்ஷல், ஒரு சின்ன அளவிலே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று, தயாரிப்பு ஆலைகளிலே ஊழல். 2, டாஸ்மாக் இட்செல்ஃப் அதனுடைய அளவிலே ஊழல். 3வதாக அதனுடைய பாட்லிங், டிரான்ஸ்போர்ட், இது சம்பந்தமாக இதை தெளிவாக ஈடி அதனுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. சாதாரணமாக இங்கே பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே வந்திருக்காங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் இருக்கும், தயாரிப்பு. அந்த தயாரிப்புக்கு தகுந்த டேக்ஸ் கட்டணும். அந்த தயாரிப்புக்கு உண்டான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஸ்டாக்கு ஹோல்டிங் இன் ஹேண்டு, ஸ்டாக் சோல்டு, அதற்கான டேக்ஸு பெய்டு, இதிலே மாறுபாடு இருந்தால் அது ஊழல், அரசாங்கத்தை ஏமாற்றுவதாகும். அந்த வகையில் தயாரிப்பு ஆலைகள் 100 பாட்டில்